அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்றைக்கி வாழைப்பழம் வச்சு ஒரு ஸ்நாக் பண்ணலாம். அதுக்கு ஒரு 1/4 கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கிட்டு இது நல்லா துருவின மாதிரி நம்ம அடித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 3 பெரிய வாழைப்பழம் எடுத்திருக்கேன். சிவப்பு வாழைப்பழம், செவ்வாழை எடுத்திருக்கேன். தோலெல்லாம் உரித்து இதை இப்போ நல்லா ஒரு ஃபோர்க் வச்சு மேஷ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு கட்டி இல்லாமல் மேஷ் பண்ணிக்கலாம். நல்லா பாருங்கள், மேஷ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம துருவி வச்ச இந்த தேங்காவையும் ஏலக்காவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நமக்கு இதில் தேவையான அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். அந்த இனிப்பு நிறைய சாப்பிட்றதா இருந்தால் நிறைய சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சம் லைட்டாகவே சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்து இதை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். கட்டிகள் இல்லாமல் வெல்லம் நல்லா தூளாக இருக்கட்டும், அப்போ தான் நல்லா கரையும். பாருங்கள், நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம ஒரு 1/2 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். வறுத்த மாவு, வறுக்காத மாவு, கடை மாவு, வீட்டு மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம 1 கப்பு கோதுமை மாவு சேர்க்க போகிறோம். இந்த வாழைப்பழ ஸ்மெல்லோட ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ கோதுமை மாவையும் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும் இந்த கருப்பு எள்ளோட டேஸ்ட்டு. வெள்ளை எள்ளும் சேர்த்துக்கலாம், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கு பிடிக்கும். சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ எண்ணெயை காய வச்சு நம்ம உருண்டையாக பிடிச்சி போட்டுக்க வேண்டியது தான். உங்களுக்கு இந்த அவ்வளோ எண்ணெயில் போட வேண்டாம்னா நீங்கள் பனியார சட்டியில் வச்சு கூட இதை பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாவே வரும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை உடனேயே நம்ம சுட்டுடலாம் எண்ணெயில் போட்டு. இதெல்லாம் நல்லா ஊற வைக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா இதில் ரவையெல்லாம் சேர்க்கல. ரவை சேர்த்தா தான் கொஞ்சம் நேரம் ஊறணும். இதில் ரவை சேர்க்கல, எல்லாம் மாவாக தான் இருக்குது. இப்போ எல்லாம் நல்லா கலந்தாச்சு. இப்போ எண்ணெயை சூடாக்கி நல்ல எண்ணெய் சூடாகட்டும். அப்புறம் அதை நாங்கள் ஸ்லிம்மில் குறைச்சி வச்சுக்கலாம். இல்லாட்டி உள்ளே வேகாது, உள்ளே மாவாகவே இருக்கும். சிம்மில் வச்சு இதை நல்லா பொரித்து எடுத்துடலாம். ஒரு பயம் இல்லாமல் பொரிக்கலாம். கீழே பிடிக்காது, கருக்காது, எதுவும் பண்ணாது. உடனே நம்ம இதை பிரட்டி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா குண்டு குண்டாக நம்ம சின்னதாகவே இதை போட்டுக்கலாம். குட்டி குட்டியாக போட்டாலும் இது நல்லா பெருசாகவே வரும். அரிசி மாவு, கோதுமை மாவு இருக்கிறதுனால நல்லா பெருசாக உப்பி வரும். பாருங்கள், நல்லா குண்டு குண்டாக அழகான கலரில் நல்லா வந்திருக்கு. பபுள்ஸ் எல்லாம் அடங்கி நல்ல கலராக வந்த உடனே நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அருமையான வாழைப்பழ ஸ்நாக் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சி இருந்தால் லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத தோழிகளெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.